ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜிமினாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு தம்ப்நெயிலில் போட்டுறேன். ஓகே, தம்ப்நெயிலில் போட்டுறேன் அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்டோரிக்கு என்னென்னா, ஜிமின் வந்துட்டு ஃபாரினில் இருக்கார் அண்ட் நீங்கள் வந்துட்டு வில்லேஜ் கேர்ள், ஓகேவா? ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். அண்ட் ஜிமின் வந்துட்டு கல்யாணம் முடிச்சு ஒரு 1 மந்த் உங்களை வீட்டிலே விட்டுருப்பார். ஏன்னா நீங்கள் உடனே வரமாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்பீங்க. அது இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் வேறையா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சட்ட நேரத்தை விட்டுட்டு வரதுக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் திடீர்னு வந்துட்டு ஒரு வித்தின் 1 மந்த்லேயே வந்துட்டு சடனாக பேசி முடிஞ்ச கல்யாணம் பண்ணங்காட்டிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ தூரம் போகிறதுன்னு. ஸோ அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை ஒரு 10-20 நாள் உங்களோட வீட்டிலே விட்டுருப்பார். ஸோ அதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவார். ஸோ அதிலிருந்து ஸ்டோரி என்னங்கிறத பார்ப்போம். இப்போது ஜிமின் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. உங்களோட அம்மா அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. அந்த 20 நாளும் உங்களோட அம்மா கிட்டே நீங்கள் திட்டு மட்டும் தான் வாங்கியிருப்பீங்க. கல்யாணம் பண்ணிட்டு எல்லா பொண்ணுங்களும் வீட்டுக்கு போனால் இந்த எருமை மட்டும் இன்னுமே இங்கே உட்காந்துருக்கு. இப்போ அந்த பையன் கூட பரவாயில்ல, பாவம், அவனா இருந்தங்காட்டிக்கும் இவன் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கவும் விட்டுட்டு போனான். இதே மற்றவங்களா இருந்தா தேவையில்லாமல் ஏதாவது சொல்லியிருந்துருப்பாங்க, இல்லைன்னா வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டாவது போயிருப்பாங்க. எல்லாம் இந்த அலையெழுத்து, உனக்கு போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை எனக்கு கெடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களோட அம்மா போய் டெய்லி திட்டே இருக்காங்க. உங்களோட அப்பா தான் வந்துட்டு, ஏண்டி திடுதிப்புல நீ ஒரே மாதத்தில் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, அவளுக்கு சடனாக செட் ஆகணும்ல, கொஞ்சம் அவள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல. சரி, ஓகே, நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும்ல, டைம் எடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்போது துரை வந்துட்டு என்னை எப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து, அதுக்கப்புறம் 8-10 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி, அப்புறம் 4 மாதம் கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்களா என்ன? நேற்று பார்த்து அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு பேச்சை பார்த்தியா, நான் வந்து இருக்கலையா அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட அப்பா அதுக்கப்புறம் வாயை திறக்கல, எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாரு. நீங்கள் என்னம்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்க, நான் உன்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு தான் இப்படி பண்ணுறேன், ஆனால் நீ இருந்தானா என்னை மிஸ் பண்ணவே மாட்டே போலையே, துரத்தி விடத்துலேயே குறியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, அப்படி இல்லடி, இதெல்லாம் அந்தந்த கரெக்டாக எப்படி சொல்கிறது, போகணும், கல்யாணம் முடிச்ச கையோட அவங்க வீட்டுக்கு போனால் அது நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வரமாட்டேன்ட்ட, என்னத்த சொல்ல. சரி, ஓகே, அந்த தம்பி இன்றைக்கி ஏர்போர்ட் வந்திருக்கோம், தம்பி கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்கான், சீக்கிரம் ரெடியாகு, அடுத்த ஃப்ளைட்லேயே திரும்ப நீங்கள் ரிட்டன் ஊருக்கு போகணுமாம்மா, சொல்லி தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்த உடனே போகணுமா அப்படிங்கிறீங்க. வயன், உனக்கு எது ஓவரா இல்லையா, உன் திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி வச்சிட்டேன், கிளம்பு அப்படிங்கிறாங்க. முறுக்கு எடுத்து வச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், அதெல்லாம் கொண்டு போகலாமா போகக்கூடாதான்னு தெரியலடி, அதெல்லாம் வேணுன்னா நீ அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. காசு கொடு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த நாட்டு காசெல்லாம் எங்கிட்ட இல்லை, நீங்கள் புருஷன்கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் எப்படி அவங்ககிட்ட காசெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு வந்திருப்பார் கரெக்டாக, உங்களோட தம்பி தான் போயிட்டு கூப்பிட்டு வரான். வந்ததுக்கப்புறமா நீங்கள் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது, புருஷன் ஆனால் பாரு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிறா, என்ன பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு, வரவேன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி முனகுறீங்க. ஸோ ஜிமினுக்கும் லைட்டாக காது கேட்டிருக்கோம், ஆனால் அவர் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் தான் நீங்கள் பேசுகிறீங்கிறது புரியுது. சரி, ஓகே, கிளம்பலாமா அப்படிங்கிறாரு. இருங்க தம்பி, கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஏற்கனவே. ஸோ ஃபிஷ்ஷு அது இது நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஜிமினுக்கு போட்டு நல்லா சாப்பிட வச்சு அப்படியே உங்களையும் நல்லா சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க. நான் கண்ணு அப்படி கலங்கி தண்ணி நிற்குது, ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வந்துருச்சுன்னா ஒயன் அம்மா இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேப்பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே வந்துட்டு மேலே அண்ணாந்து, கடவுளே ஆளுக்கு கூட எனக்கு இங்கே ரைட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு, ஒயன் ஆல்ரெடி 20 days ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம், அம்மா கேட்டே இருக்காங்க, நான் அடிக்கடி உன்னை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சத்தியமாக கூப்பிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ப்ராமிஸாக கூப்பிட்டு வரேன், ஓகேவா? நீ வந்து பழகிட்டினா நான் இல்லைனாலும் நீயே வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஃபைனலாக ஏர்போர்ட் போயாச்சு. தம்பி தான் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு, அக்கா அப்போ அப்படிங்கிறான். அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பண்ணிடாதடி, கையை வெட்டி போடுவேன், நீ எனக்கு ஃபோனே பண்ணாத, மெசேஜ் பண்ணவே பண்ணாத, தருத்துறோம் ஒழிஞ்சிது, நான் நிம்மதியாக போயிட்டு வீட்டில் இருக்கேன், இனிமேல் வீட்டில் வைக்கிற எல்லா குழம்பும் எனக்கு தான், எல்லா கறியும் எனக்கு தான், எல்லா ஸ்நாக்ஸும் எனக்கு தான் அப்படின்னு போகிறான். ஜிமினுக்கு சிரிப்பே வந்துச்சு, இப்படி கூட இருப்பாங்களா என்ன?
அக்கா தம்பினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு வீட்டில் வந்துட்டு ஒரே பையனா, ஸோ அது மாதிரி இதெல்லாம் அவருக்கு தெரியாது எப்படி நடந்துப்பாங்கன்னு. ஸோ அவருக்கு இதெல்லாம் ஃபன்னாக இருக்குது பார்க்கறதுக்கு. சரி ஓகேன்னு ஃப்ளைட் அப்படியே வருது. ஸோ ஃப்ளைட்டில் ஏறிக்கிறீங்க. உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமா என்னது எப்படி போகிறது? ஐயோ பறந்து போகிறப்ப எங்காவது வெடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேறு பயமாக இருக்கே. எப்படி தான் இதை ஓட்டுறாங்களோ தினமும். ஐயோ சாமி நான் தான் எனக்கு கொண்டு போயிட்டு பத்திரமா என் வீட்டில் சேர்த்திடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. சரி ஃபஸ்ட் டைம்னால பயப்படுவா போல் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் எல்லா இடத்துலையும் அவர் நீங்கள் சொல்லாமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். அப்படியே நீங்கள் ஃபைனலாக லண்டன் வந்துட்டு ரீச் ஆகிட்டீங்க. ஸோ ஜிமின் லண்டனில் தான் இருப்பார். ஸோ ரீச் ஆகிட்டீங்க. அங்கே போனதுக்கப்புறமா வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் வீடு மாதிரி தான். ஸோ அப்படியே அழகாக இருக்குது. நல்லா வாசலெல்லாம் காரெல்லாம் நிறுத்திட்டு சூப்பராக இருக்குது. அங்கே பார்க்கவே அவ்வளோ லக்ஸரியஸ்டாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நீங்களும் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, வில்லேஜில் இருந்தாலும் நல்லா காடு தோட்டம் நிறையா ஏக்கர் அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ ரிச்சு தான். பட் இது மாதிரியெல்லாம் இருக்காதல்ல. பார்க்குறீங்க என்னது வெறும் வீடு வீடாக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் வரப்பு இல்லை, தோட்டம் இல்லை. என்ன பண்ணுவாங்களோ, கொஞ்சம் கூட காற்று வராதாட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஏசி இருக்குது உள்ளே பாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜிம்னோட அம்மா அவங்க 2 பேர்த்துக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளே கூப்பிட்டுக்குறாங்க. ஸோ அப்படி தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்துட்டு அங்கே போய் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனாலும் எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே இங்கே தானே இருக்கணும், கற்றுக்கணும், பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு வெளியே போகவே பயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. ஒரு கடைக்கு போகணுன்னா கூட ஜிமின் வந்தால் தான் நீங்களும் போவீங்க. நீங்கள் வெளியே வர மாட்டேம்பீங்க. எல்லாமே வாங்கி கொடுங்க, நான் சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு வெளியே கூட்டி போக எவ்வளவோ ட்ரை பண்ணுவார். உங்களோட அத்தை மாமா தனியாக வேறு வீட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் வேறு வீட்டில் இருக்கிறீங்க. கேட்குறீங்க 2 பேர்த்துக்கு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு. இங்கெல்லாம் அப்படி தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு வச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு பயமாக இருக்கா என்ன அப்படிங்கிறாரு. ஆமாம் தனியாக இருக்கேன்ல, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறீங்க, நான் ஒட்டி இருக்கணும், கஷ்டமாக இருக்குது தெரியுமா, பேச்சு துணை கூட எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்கள் பேசிக்கிட்ட வந்து, அப்போது வேணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை உனக்கு ஒரு குட்டி வைன் வந்துட்டா பேச்சு தனிக்கு ஆள் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்ன 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 பேசுகிறீங்க நீங்கள்? அப்படி இல்லையே, நான் அப்படி சொல்லையே அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே அவருக்கு சமயம் சிரிப்படுது நீங்கள் ப்ளஷ் ஆகிறத பார்த்து. ஸோ சிரிச்சுட்டே, நீ தானே ஆசைப்பட்ட பேச்சு துணைக்கு ஆள் வேணும், அப்புறம் தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு. ஸோ ஒரு குட்டி வைன் இருந்தால் கண்டிப்பாக உனக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கும்ல. நான் வேறு அடிக்கடி வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வருவேன், நீ பாப்பா கூட விளையாடிட்டு இருப்பல்ல, ஒரு பாப்பா ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னங்க ஏதோ பாயசம் ரெடி பண்ணலாமாங்கிற மாதிரி பாப்பா ரெடி பண்ணலாமாங்கிறீங்க. ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. அதனால அப்படி ஜிமின் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. அவருக்கும் லைட்டாக ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் சிரிச்சிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு மாதிரி அவருக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஸோ ஜிமின் வந்துட்டு அவரோட வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருக்கப்போ கேட்குறாங்க, வைன் ஏன்டா கூப்பிட்டு வரல, அவள் தனியாக இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது அங்கேயும். ஏன்னா நீங்கள் தான் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஏதோ பாயசம் வைக்கலாமாங்கிற மாதிரி பாப்பா ரெடி பண்ணலாமான்னு கேட்டிருப்பாரா. ஸோ அது அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு சிரிச்சிடுறாரு. அடி பைத்தியக்காரா, இப்போ எதுக்குடா சிரிச்சிட்ருக்க, நான் என்ன கேட்டேன், சிரிக்கிற மாதிரி எதுவும் நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு அது சும்மா ஒரு ஜோக்குமா, வைனா அவள் வரவே மாட்டாம்மா, வெளியே வரமாட்டா, எனக்கு இந்த ஒரு பாஷை புரியலை, யார் பேசினாலும் எனக்கு ஏதோ கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஐயோயோ எனக்கு காதுக்குள்ளே மயமயமாயின்னு கேட்குது, என்னை வீட்டுக்குள்ளேயே விட்டுருங்க, நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வெளியே வா, நான் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்கவும் வர வழியில் யாராவது பேசினா கூட அவள் காதை அடிச்சுக்கிறாமா, எனக்கு எப்படி அவளை சமாளிக்கிறதுனே தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அவரோட அம்மா தான் வந்துட்டு, இங்கே பாரு ஜிமின், அவள் அங்கேயே வளர்ந்த பொண்ணு, ஸோ அவளுக்கு வந்துட்டு அந்த ஊர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். சடனாக நம்ம பாட்டுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிற, இதெல்லாம் சீக்கிரம் கற்றுக்கனா அவள் எப்படி கற்றுக்குவா, கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அப்படியே வந்துட்டு இங்கே பழக்கப்படுது, அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் தூரம் எங்காவது பேசி வெளியே கூட்டிகிட்டு போ, சும்மா பேசிக்கிட்டே அப்படியே அதாவது வீட்டுக்குள்ளேயே நடங்க, அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போ, அப்படியே ஏதோ இது காட்டு, ஸோ நிறையா விஷயம் பண்ணு, அவள் பழகிப்பா அப்படிங்கிறாங்க.
ஸோ ஜிமின்கோ அது சரின்னு தான் படுது. சரிம்மா நானும் அவளை கொஞ்சம் வெளில கூட்டு போக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே. ஸோ அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்துட்டு போயிருப்பாரு. அப்படியே வீட்டுக்கு வராரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே மேலே மொட்டை மாடியில் இருக்கீங்க. அவர் வீடு ஃபுல்லாக வயன் 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 சொல்லி கூப்பிட்டே இருந்திருப்பாரு. காணோம், எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா மேலே வந்துட்டு துணிக்காய் போட்டுக்கிறீங்க. கம்பி வந்துட்டு கட்டணும்ல, ஸோ அந்த கயிறு கட்டுவோம்ல, ஸோ அது மாதிரி கம்பி அங்கங்கே வந்துட்டு இழுத்து இழுத்து நீங்களும் கம்பி நட்டு வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க ஒயன் அப்படின்னு கேட்குறாரு. பார்த்த தெரியலையாங்க, துணி துவைச்சேன், இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ எல்லா துணி துவைச்சேன், காய் போடணும், காய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கடி கட்டணும், இந்த கயிறுலாம் எங்கேருந்து எடுத்து வந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலையே, அந்த கபோர்டுக்குள்ளே இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் இது ஏதாவது வேலை இருக்கா, தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல, ஆனால் ரொம்ப நாளாக வீட்டில் தான் இருக்குது. ஆனால் அதான் ட்ரையர் இருக்குல்ல, அதில் போட வேண்டியதானே, துணி காஞ்சிருக்குமே, நீ எப்படி வெயிலில் வந்து கிடக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதையோ அதெல்லாம் ஆகாது, துணி வந்துட்டு வெயிலில் காய போட்டதா கிருமியெல்லாம் போகும், இல்லைன்னா அந்த கிருமியெல்லாம் ஒட்டிக்கும் நம்ம உடம்புல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் அதுக்குன்னு இப்படியா வெட்ட வெளியில் இன்னரெல்லாம் கூட காய் போட்டிருக்கேடி, ஐயோ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவரோட இன்னர் எல்லாத்தையும் கூட நாங்கள் காய் போட்டிருப்பீங்க, அதனால் வந்துட்டு அவருக்கு ஒரே ஷையாக வருது. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயய்யா இதில் என்ன உங்களுக்கு வெக்கப்படுறதுக்கு இருக்குது, எல்லோரும் போடுறது தானே அப்படிங்கிறீங்க. கடவுளே, என் வேணாம், என் ட்ரையரில் போடு, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஃபேன் போட்டு காய வச்சுக்கலாம், காயிலனா கூட அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் எங்கே தான் காய போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்ககிட்ட அவரால் போராட முடியல, என்னமோ பண்ணிட்டு வந்துடுறாரு, போய் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே காய போட்டுட்டு கீழே வரீங்க. அந்த பக்கம் வழியாக போகிறவங்க வரவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன வீட்டுக்கு மேலே துணியெல்லாம் கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரையர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் தான் துணி காய போடுறவங்க பேரில் இந்த மாதிரி கொண்டு வந்து வெளியே காய போட்டிருக்கீங்க. அது மொட்டை மாடியில் துணி தொங்கிட்டு இருக்குது. ஸோ சில பேர் பார்த்துட்டு என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, சில பேர் சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்படிதான் நீங்கள் வந்துட்டு யார் சிரிச்சா நமக்கு என்ன, நம்ம துணி கிருமி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அடுத்து வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்குறீங்க. மதியம் மணி வந்துட்டு கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். அப்படியே ஜிம்மின் தூங்கிட்டு இருக்கிறப்போ நல்லா அவருக்கே செம்ம தூக்கம், திடீர்னு தும்மல் வர ஆரம்பிக்குது. மூக்கில் அப்படியே காந்தல் ஏறுது. அச்சுன்னு தும்பிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு வந்தால் எச்சா வெளியே வர வர தும்மல் ரொம்ப அதிகமாக வருது, காந்தல் ரொம்ப அடிக்குது. என்னடா அது, ஏன் இன்றைக்கி இப்படி ஒரு மாதிரி காந்தல் அடிக்குது, என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது எந்த வாசனை கூட தெரியல. அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அதுவும் ஒயின் சொல்லி கத்திட்டு வந்திருப்பாரு. நீங்கள் என்னங்க நான் எங்கே இருக்கேன்னு கத்துறீங்க. ஸோ வெளியே இருக்கிறத கேட்டுட்டு தான் வந்திருப்பாரு. வந்து பார்த்தா வாசலில் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல மிளகாய் அத்தனையும் அப்படியே எப்படின்னா மிளகா வந்துட்டு வேணும்னு கேட்டிருப்பீங்க. ஜிம்மி ஒரு நாள் கொஞ்சமாக வாங்கி வந்து கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்தாது ஒரு 5-6 கிலோ வாங்கிட்டு வாங்க, ஒட்டுக்காக வாங்கி வச்சுக்கிட்டா தான் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். வீட்டிலலாம் அப்படி தான் திங்ஸ் வாங்கி வைக்கணும், தொட்டுக்கோ துடைச்சிக்கோன்னு வாங்கக்கூடாது அப்படிம்பிங்க. சரின்னு ஓகேன்ட்டு ஒரு 5-6 கிலோ வரமிளகா வந்துட்டு கிடச்சே இருக்காது, கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை வாங்கிட்டு வந்ததா அப்படியே 5 கிலோ மிளகாயும் கொண்டு வாசலில் கொட்டி வச்சு அப்படியே தளவி விட்டுட்டுருக்குறீங்க. அப்படி கைப்பட்டு தளவு பண்ணுவாங்களே அப்படி ஒரு மாதிரி, அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டுருக்குறீங்க. ஸோ பண்ணுற உங்களுக்கு கூட ஒரு தும்மலும் வரல, ஆனால் ஜிமினுக்கு ஸ்டாப் பண்ண முடியவே இல்லை. ஸோ அப்படியே அச்சுன்னு தும்மிக்கிட்டே அப்படியே வெளியே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் கீழே கொஞ்சம் மிளகாயெல்லாம் இது பண்ணிட்டுருக்குறீங்க. அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஓயன் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க மிளகாயெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டி வச்சுருக்க, இது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இங்கெல்லாம் எனக்கு இந்த மிளகா கிடைக்கவே இல்லை, அது நீ கேட்குற இந்த கார மிளகா எங்கெங்கே போய் தேடி வாங்கிட்டு வந்தேன், எதுக்கடி வாசலில் கொட்டி வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. சொன்னீங்க கொட்டி வச்சுருக்கேனா, எங்க காய போட்டிருக்குங்க, மிளகா நல்லா காய வச்சு வாரம் ஒருக்கா இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா காய வச்சு எடுத்து வச்சாதான் கெடாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறீங்க. காய வைக்கிறியா, என்ன வைன் பண்ணிட்டுருக்குற, தும்மல் உள்ளே படுக்க முடியலடி, ஒரு நாள் லீவு, அப்போ கூட நீ தூங்க விட மாட்டியா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நீங்கள் தூங்குங்க, உங்களை யாரை பிடிச்சிட்ருக்கா, அதான் கதவை சாத்திட்டு ஏசியை போட்டு தூங்க வேண்டியதானே அப்படிங்கிறீங்க. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவேன், உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுன்னு தும்பிக்கிட்டே போகிறாரு. நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வந்து மிளகாயெல்லாம் வந்துட்டு எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் அந்த சண்டே போகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் ஈவினிங் ஆகுது. நீங்களும் இவர் எந்திரிப்பாருன்னு பார்க்குறீங்க, எந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்படியே கிட்ட போய் நின்றுட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. அம்மா அப்படின்னு கத்துறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கா, எந்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. எதுக்கு, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாரு.
இன்னைக்கு சண்டே தானே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால தாண்டி நான் தூங்குறேன் அப்படிங்கிறாரு. எங்கள் ஊர்லலாம் ஞாயிற்றுக்கிழமைனா கறி செய்வோம், நீ என்ன எடுத்துகிட்டு வந்தே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, ஞாயிற்றுக்கிழமைனா கறி செய்வீங்களா, இங்கே நம்ம என்றைக்கு வேணால் செய்யலாம், அதெல்லாம் கணக்கில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி செய்யணும், எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு கேட்குறீங்க. தூக்கம் வருதுடி, நீயே போய் வாங்கிக்கோ, பக்கத்தில் அந்த ஷாப்பில் இருக்கும் பாரு, இந்த கார்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கார்டை நீட்டுறாரு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, நீ வா, நாளை போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. போய் வாங்கிட்டு வா வாயன் அப்படின்னு கத்துறாரா. உங்களுக்கு கோவம் வந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற டிவி ரிமோட்டை தூக்கி தப்புன்னு கீழே போட்டு உடச்சிட்டு, எங்கள் ஊர்லலாம் ஆம்பளை இதை கப்பி கட்டிட்டு வந்து தருவாங்க, நீ என்ன போ சொல்கிற, உனக்கெல்லாம் எங்கள் அம்மா என்னை கட்டி வச்சது பார்த்தியா, எங்கள் அம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஃபோன் எடுத்து உங்களோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவர் அடியே என்னடி பண்ணுற அப்படின்னு பார்க்குற ஓடி வராரு இருந்துச்சு. அதுக்குள்ளே அவங்க கால் எடுத்துகிட்டு சொல்லடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் அம்மா என் அம்மா இந்த ஆளுக்கு என்னை கட்டி வச்சேன், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாம்மா அப்படின்ட்டு அழுகுறீங்க. உங்களோட அம்மா என்னாச்சு, என்ன பண்ணாங்க, அந்த பையன் அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது, என்னடி ஆச்சு தெளிவாக சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அம்மா இன்றைக்கி என்ன நாள்மா, ஞாயிற்றுக்கிழமை, நம்ம ஊர்லலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவறாது நீ எனக்கு கறி எடுத்து செஞ்சு தருவேல்லம்மா, எனக்கு இங்கே வாங்கிட்டு கூட வந்து தரமாட்டான், கறி நானே போய் எடுக்கணுமா, இங்கே எனக்கு பாஷை கூட தெரியல, நம்ம ஊரில் பொம்பளைங்க போய் கறி எடுத்துட்டு நீ பார்த்துருக்க, இங்கே இவன் போய் என்னை எடுத்துகிட்டு வர சொல்கிறாம்மா, மனசாட்சி இல்லாதவன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா கறிக்கு சத்த நாய் அங்கே போய் வேலையை காட்டிடுச்சா, இங்கே இருக்க வரைக்கும் தான் வார வாரம் கறி கறி கறின்னு உயிரை வாங்குவா, அங்கே போயும் அந்த பையன் பாவம் தெரியாதனமா இவ்வளோ கட்டிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன், சரிம்மா நீ தம்பி மாப்பிள்ளக்கிட்ட போன கொடு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்தா என் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நேட்டுறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, இதெல்லாம் ஏன்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஹலோ அத்தை அப்படிங்கிறாரு. தம்பி அந்த பைத்தியக்காரி இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பா, தப்பாக எடுத்துக்காதப்பா, அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா கறி சாப்பிட்டே ஆகணும், எங்கள் வீட்டில் இருக்கிறப்பவும் நச்சிட்டே இருப்பா, புரட்டாசி மாதம் கூட அவள் கறி சாப்பிடாம இருந்த ஆளே கிடையாது தெரியுமா, அதனால் வச்சுக்காம வர வாரம் ஞாயிற்றுக்கிழமையானா அவளுக்கு கொஞ்சம் சிக்கன் மட்டன் தான் வாங்கி கொடுத்துரு தம்பி அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஐயோ ஆண்டி நான் இடையில எதனால நாள் வந்துட்டு எட்டு வந்து கொடுப்பேன், ஆனால் அவள் காலையிலே சொல்லி தான் எட்டு வந்து கொடுத்துருப்பேன், எனக்கு தெரியாதுல்ல இதெல்லாம், சரி ஓகே நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து கையை மடக்கி குத்துனா பாரு எல்லாமே போய் சொல்லுவியாடி அப்படிங்கிறாரு. ஆமாம் சொல்லுவேன், அவங்க தானே கட்டி வச்சாங்க, தங்கமான பையன் வைரமான பையன்னு, இப்போ தானே தெரியுது இந்த பையன் தங்கமாக பித்தாலையான்னு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு டேய் ஜிமினா உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை, கிராமத்து பொண்ணு அடக்க உடக்கமாக இருக்கும், நம்மளை நல்லா பார்த்துக்கும், நம்ம பேச்செல்லாம் கேட்கும், ரொம்ப அக்கறையாக லவ்வா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் பொண்ணெல்லாம் வானான்னு நீ போய் கட்டுன பார்த்தியா, தேவைதான் நீ அனுப்பவிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அப்படி தான் வந்துட்டு சிக்கன் வாங்க கடைக்கு போகிறாரு. நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே அப்படியே வெங்காயம்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த எப்படி நம்ம நாட்டில் சமைப்போமோ அதே திங்ஸ் தான் வேணும், ஸோ தேடி பிடிச்சி வாங்கிட்டு கொடுப்பாரு. ஸோ அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் இல்லை இது வேணாம் நல்லதாக வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுவீங்க. ஸோ கிராசரிக்கும் வீட்டுக்கும் நடந்தே அந்த மனசை தேஞ்சு போயிடுவார். ஸோ ஜிமின் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் அதை பார்த்ததும் அப்போ தான் உங்களுக்கு மனசே ஒரு மாதிரி அந்த அன்னைக்கு சண்டேங்கிற ஃபீலே வருது. அம்மாடி என்னோடய சிக்கன் என்னை தேடி வந்துட்டியா, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, சே என் ஊராக இருந்தால் கூட யார்கிட்டையாவது நான் சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவேன், இங்கே ஒருத்தனையும் தெரிய மாட்டேங்குது, அவன் வாய் திறந்தாலே எனக்கு அப்படியே காதில் ஈக்கத்துற மாதிரி கேட்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ வாரம் என்னை தேடி வந்துடு சரியா அப்படின்னு அந்த கோழிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, செத்து போன கோழிக்கிட்ட. ஜிம்மினுக்கு காது கேட்குது இதெல்லாம், அவருக்கு செம்ம சிரிப்பு வருது. நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு அவருக்கு இரிட்டேட்டர், அதாவது ரொம்ப அன்னாயிங்காக இருப்பீங்க, ஆனால் அவருக்கு அது ரொம்ப சிரிப்பும் வரும். அப்போதைக்கு ஒரு மாதிரி அன்னாடியாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருக்கு சிரிப்பாக இருக்குது. சிரிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. பையனுக்கு தூக்கமே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸ்மெல் அப்படியே செம்மையாக மனம் வருது. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் எந்திரிச்சு வந்து கிச்சன்கிட்ட நின்றுட்டு, ஓயன் நிஜமா நீ நல்லா தான் சமைக்கிற, சூப்பராக மணக்குது அப்படிங்கிறாரு. ஆமாங்க நான் சூப்பராக சமைப்பேன், கறி மட்டும் நல்லா சமைக்க தெரியும் எனக்கு, மற்ற குழம்பெல்லாம் ஒரு அளத்தை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல இது தெரியுதில்ல,
எனக்கு வாயெல்லாம் செத்து போச்சு, சீக்கிரம் சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னைக்கு சமைக்கிறது, நீங்கள் போய் படுத்துங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு குழந்த மாதிரி இல்லை நான் இப்படி தான் நிற்பேன், நீ பாட்டுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் அப்படி பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு தோளுக்கெல்லாம் ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஐயோ என்ன இது எனக்கு வந்து சோதனை, குழந்தைய கூட சமாளிச்சிடலாம் போல், உங்களை சமாளிக்க முடியலங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு குழந்தைய சமாளிக்க போறியா, சரி வா அப்படிங்கிறாரு. எங்கே அப்படிங்கிறீங்க, நீ தானே குழந்தை வேணும்னு கேட்ட அப்படிங்கிறாரு. ஐயோ இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் இதுலேயே இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே அவர் பிடிச்சி கொண்டு போய் அவரோட ரூமில் போட்டு படுக்க வச்சுட்டு நீங்கள் கதை சாத்திட்டு ஒடியாந்துடுறீங்க. ஸோ ஜிம்மினோட சிரிச்சிட்டே படுத்திருப்பாரு. அப்படியா குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவர் வந்து கூப்பிட்றீங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்றீங்க. அவரும் வராரு. வந்தால் 2 பேரும் பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பாடு போட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ ஜிம்மின்னு அப்படியே ஆசையாக நல்லா சாப்பாடு பிசைஞ்சு அவர் கரெக்டாக பிசைய கூட தெரிய மாட்டேங்குது, பட் நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துருவீங்க, அவர் எடுத்து சாப்பிட்டுப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு எடுத்து ஸ்பூனில் சாப்பிடக்கு போகிறாரு. நீங்கள் என்றைக்கு தான் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட கற்றுக்குவீங்களோ, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய உருட்டியாக வாயில் போடுறீங்க. அவருக்கு செம்ம டேஸ்ட்டு. அப்படியே அதை முழுங்குறப்ப தான் நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, உதடெல்லாம் எரியுது. காற்று கத்துறாரு. கார் தான் நானே நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்கன்னு பார்த்து கொஞ்சமாக காரம் வச்சுருக்கேன், எனக்கு சப்புன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சண்டாளி வாங்கி கொடுத்த 5 கிலோ மிளகாயும் போட்டியா என்ன அப்படிங்கிறாரு. என்னங்க ஒரு 10 மிளகா தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 பேத்துக்கு சமைக்க 10 மிளகா போட்டியா, அது எவ்வளோ காரம் தெரியுமா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்குது, காரம் நல்லா சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஹெல்த்தி சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு இப்படியே தலை ஒரு மாதிரி புற ஏறுது, தலையில் ஒரு மாதிரி கிருஷ்ணன் ஆகுது. ஸோ இப்படியே தான் டெய்லி வந்துட்டு டேஸ் எல்லாம் இப்படி தான் போகும். வீட்டில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று பண்ணி வச்சுருவீங்க. காரம்னா அவ்வளோ காரம் போடுவீங்க, ஜிம்மினுக்கு அல்சரே வந்திருக்கும். ஸோ அவ்வளோ காரம் சாப்பிட வச்சு தயிர் சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்து அப்படியே வந்துட்டு அவரை காரமும் கொடுக்குறது தைரியம் கொடுக்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நியூட்ரலாக வச்சுருப்பீங்க. இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களோட அம்மா கால் பண்ணி, ஏய் உன்கிட்ட நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ கேட்க வைக்கிற, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிளானுக்கு இது பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன பிளான்மா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஏன் பேத்தி பேர அப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஐயய்ய நீ என்ன அந்த மனுஷன் மாதிரியே என் நேரம் பார்த்தாலும் பாப்பான்னு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் தான் லூஸ் மாதிரி இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது. அதான் கேட்குறாருல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயய்ய நீ என்னம்மா அவர் ஏதோ பாயசம் பண்ணலாவான்னு கூப்பிட்ற மாதிரி பாப்பா ரெடி பண்ணலான்னு கேட்குறாரு. நீ என்னன்னா பையனா பேத்தின்னு கேட்குற, ஓடி போயிருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு இந்த பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளா, அந்த பையன் பாவம்னு சொல்லிட்டு அவங்க என்றைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அன்னையில் இருந்த ஜிம்மினுக்கு மேலே ரொம்ப அவங்களுக்கு மரியாதை வந்திருக்கும். பாவம்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவீங்க ஜிம்மினை. ஸோ இதே மாதிரி தான் டேஸ்லாம் ரொம்ப அழகாக போகும். ஜிம் வந்துட்டு உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாரு. இப்போ கொஞ்சமாக வெளியெல்லாம் கூட்டி போய்ட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு நல்லா கடை, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாங்கணும், இதெல்லாம் வாங்கணுங்க மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன நீங்களே போய்ட்டு அந்த க்ராசரி ஷாப்க்கெல்லாம் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது, வாசலில் காய போடுறது அப்படி இப்படின்னு ரொம்ப அலப்பறை பண்ணுவீங்க. ஜிம்மினுக்கு வந்துட்டு பழகிடுச்சு இதெல்லாம், இதை நான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கண்டுக்கிறதில்ல. ஸோ இப்படியே நல்லா டேஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஜிம்மின் வந்துட்டு வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இப்போது என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இங்கே புதுசாக வந்தங்காட்டிக்கு தனியாக ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ வீட்டிலேருந்தே வேலை பண்ணுற மாதிரி தான். அப்படியே வந்துட்டு என்ன அவங்க கூட வந்துட்டு பேசுறது ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. முன்னே விட இப்போ ரொம்ப வந்துட்டு 2 பேர் க்ளோஸாக இருக்கிறது, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் குட்டி ரொமான்டிக் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கே இந்த டேஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படியே தான் ரொம்ப ஹாப்பியான லைஃப். அத்தை மாமா எல்லோரும் அடிக்கடி வந்து பார்க்குறது. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு உங்களை வீட்டுக்கெல்லாம் அப்பப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு போவார். தட் மீன்ஸ் ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வந்துட்டு போவார். இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஒரு 6 years கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மின் வந்துட்டு வீட்டில் ஐயோ ஒய்யன்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் என்னங்க எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்க. வந்து பார்த்தா ஜிம்மின் வந்துட்டு ஃபேஸ் அப்படியே காட்டுறாரு, இங்கே பாருடி அப்படின்னு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. அவரோட தலை ஃபுல்லாக உச்சி குடுமையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பவுடரெல்லாம் எடுத்து பூசி கண்மையெல்லாம் எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக பூசி கருகருன்னு பண்ணியிருக்கு. நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க, விழுந்து சிரிக்கிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு உன்னை சிரிக்க தான் கூப்பிட்டேனா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் இல்லை வேறு எதுக்கு கூப்பிட்டீங்க,
எது கூப்பிட்டீங்க? உங்கள் அழகை பார்க்கறதுக்கா? நான் ரசிக்கிறேங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே கலாய்க்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எங்கே அந்த சில்வண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளா கடல் கடிப்பா பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் சிம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கதல் கடி குதிச்சு போகிறாரு. போனால் அவள் அழகாக அப்படி தவந்துட்டு சிரின்னு சிரிச்சிட்டு டாடி டாடி விடு டாடி விடு டாடின்ட்டு ஓடுறா. சிம்மின்னு வந்துட்டு உன்னை நான் விடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் கடையை போய் அவரை பிடிக்க பார்க்குறாரு. ஆனால் அவள் அந்த பக்கம் வெளியே போயிடுறா. ஸோ ஜிம்மின் அப்படியே கட்டில் தலையெல்லாம் இடிச்சு அப்படி இப்படி வந்துட்டு எந்திரிச்சு வீடு ஃபுல்லாக அவளை துரத்திட்டு இருக்காரு. அவள் சிக்கவே மாட்டேங்கிறா. ஜிம்மி நிற்கிறே இல்லையா, என்ன பண்ணி வச்சுக்கிற என்ன, நான் எப்படி ஆஃபீஸ் போட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. டாடி நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினங்காட்டிக்கு தான் இப்போ நான் இவ்வளோ அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் நான் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் தான் குட்டி வாயின் வேணும்னு கேட்டீங்க. அப்புறம் இப்போ என்ன பார்த்தா நான் என்ன பண்ணிட்டோம், உங்கள் பொண்ணு தானே, நீங்கள் சமாளிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் கிச்சனுக்கு போயிடுறீங்க. ஆனால் செம்ம சிரிப்பு உங்களுக்கு. ஜிம்மின் தான் இங்கே படுபட்டுருக்காரு. ஸோ ஜிம்மி மறுபடியும் ஓடி போய் தப்புன்னு கீழே விழுந்தவ அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறா. ஸோ ஜிம்முன்னு ஓடி போய்ட்டு தூக்குறாரு. அச்சோ விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டதுக்கப்புறம் அம்மனைக்கு சமக்கோவம். ஜிம்மின் வந்து பதறி போயிட்டு அச்சோ பேபினுக்கு ஆயிடுச்சு ஆடிப்பட்டுருச்சான்னு காலெல்லாம் பார்க்குறாரு. அவள் கையை அப்படி உதறி விட்டுட்டு உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கத்துறா. உங்களுக்கு உள்ள கிச்சனில் இதெல்லாம் கேட்டு செம்ம சிரிப்பு. அப்படியே வெளியே நடக்குதுனால கிச்சன்லேயே நின்று எட்டி பார்த்துட்டு நிற்கிறீங்க ஜன்னல் வழியா. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாரு. அறிவு இருக்காவா, என்ன நீ அப்பான்னு கூட பார்க்காம நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் எல்லாம் உன்னால தான், நீ தோட்டத்துக்கு தான் நான் வந்து விழுந்துட்டேன், அறிவில்லை குழந்தைதானு சொல்லி விடாமல் இப்படி துரத்தி என்னை விழ வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம். ஜிம்மினுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன பேசுகிறா பாரு, சில்வண்டு உனக்கு இந்த வாயா இந்த வயசுலையே, ஏன் ஒயன் அப்படின்னு கத்துறாரு. கூடவே அவளும் ஏன் ஒயன் நீங்கள் வா அப்படின்னு அவளும் கத்துறா. ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு கேசரி சமைச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே சமைச்சு எடுத்து ஒரு கப்பில் 2 கப்பில் போட்டுட்டு அப்படியே கொண்டு போகிறீங்க. ஸோ வெளியே வந்துட்டு கார்டன் மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சுட்டு எதுக்கு எனக்கு கூப்பிட்றீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ 2 பேரும் உங்ககிட்ட வந்துட்டு ஏய் ஒயன் இங்கே பாருடி, அவள் தான் இதெல்லாம் பண்ணி வச்சா, நான் இப்போ ஆஃபீஸ் போனோன்னா கூட இந்த கலர்லாம் போகுமா, கரன்னு இருக்க மாட்டேன், என்னை எப்படி பண்ணி வச்சுட்டு நான் துரத்துனங்காட்டிக்கு ஓடி போய் விழுந்தாலாம், இப்போ இப்படி பண்ணங்காட்டி தான் நான் துரத்துனேன், அறிவு இருக்கான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஜிம்மி டேடி எதுக்கு அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறீங்க. அவள் மம்மி நீ என்ன டாடிக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் என்ன கேள்வி இதெல்லாம், என்ன பேசி பழகிட்டு இருக்கிற, ஜிம்மி உனக்கு வர வாய் அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஜிம்மிக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. ஆனால் ஜிம்மி வந்துட்டு மம்மி அப்படிங்கிறா. நீங்களும் ஏ ஜிம்மி என்ன கேள்வி, அறிவு இருக்கான்னு கேட்டிருக்க, அவருக்கு அறிவு இல்லைங்கிறது உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. இதை கேட்டு ஜிம்மிக்கு ஷாக்கு. ஆனால் ஜிம்மிக்கு செம்ம சிரிப்பு. மம்மி ஆமாம்ல நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறா. ஜிம்மினுக்கு தான் ஷாக்கு மேலே ஷாக்கு. பெற்றதும் சரியில்லை கட்டுறதும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ளே போகிறாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கையை பின்னாடி கட்டிகிட்டே வராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஜிம்மினை. இப்போ எப்படின்னா ஜிம்மினுக்கு வந்துட்டு குழந்தை அதை பொண்ணு குழந்தைனா பிடிக்கும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் அவள் உங்களோட ஜெராக்ஸாக இருக்கா, நீங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுறீங்களோ டபுள் மடங்கு பண்ணுறா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு அவரை போட்டு புள்ளி பண்ணுவீங்க. அதனால மனுஷனுக்கு வெறுத்தே போயிடும். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி கை கட்டி நின்றுக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிம்மின் வந்துட்டு டக்குன்னு ஒரு கை ஃபுல்லாகவே அந்த கருப்பாக கண்மை இருக்கல, ஸோ அப்பிட்டு வந்திருப்பார். அந்த பாட்டிலே வலிச்சு பூசி கையில் தேய்ச்சி வந்திருப்பார். எடுத்து என்ன பண்ணிடுறாருன்னா அவங்க 2 பேர்த்தோட மூஞ்சி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு மேல் ஃபுல்லாக பூசி விட்டுறாரு. அவ்வளோதான். நீங்கள் ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை துரத்திட்டு ஓடுறீங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே ஓடிட்டுருக்காரு. இப்போ தெரியுதா என் கஷ்டம், இப்போ தெரியுதா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா வேலைக்கு போகிற எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருப்பாரு. ஸோ ஓடுறப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் வழியாக ஓடிருப்பாரா, கால் வலிக்கும் பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருவார். ஸோ நீங்கள் 2 பேரும் வெளியே நின்று செம்ம சிரிப்பு. இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அப்பப்போ கடவுள் தண்டனை கொடுத்துட்றாங்க லட்சுமி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு ஆமாம் மம்மி அப்பப்போ தண்டனை கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை பிடிச்சி தள்ளி விட்டாரா. நீங்கள் அடி பாவி துரோகி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் தங்குன்னு அங்கே குதிச்சுட்டு மம்மி 3 பேர் இதில் விளாட்லாம், டேடி இன்னைக்கு லீவ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்விம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் மாற்றி அடிச்சுக்கிட்டு ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஓகே டியர். ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஹாப்பி என்டிங். ஸ்டோரி பிடிச்சி
பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் வேறு என்ன, ஒன் ஷாட் நீங்கள் எனக்கு ஸ்டோரி லைன் சொல்கிறத விட டைட்டில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். டைட்டில்லாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. சரி, ஓகே. ஸோ ஸ்டோரி பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. டாடா, சாயங்காலம்.